ஸோ 8th standard மேத்ஸ் ஒர்க் ஷீட் 10 வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒர்க் ஷீட் 10ல் கொஸ்டின் நம்பர் 1, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆர் அப்படிங்கிறப்ப ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக ரெண்டாவது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ த டைம் டேக்கன் டு ரீச் சர்டன் பிளேஸ் பை அ பஸ் டு த ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸு. ஸ்பீடும் டைம் டேக்கணும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் மீன்ஸ் டைம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா எவ்வளோ வேகமாக போகுதோ அந்தளவுக்கு டைம் வந்து குறைச்சலாக இருக்கும். அப்போ இந்த ப்ரொபோஷனல் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஐபினா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் டு இட்ஸ் காஸ்ட். ஒரு பென்சிலுடைய 2 rupees அப்படின்னா 5 பென்சில் வாங்கினோன்னா 10 rupees ஆகும். அப்போ காஸ்ட் இன்க்ரீசஸ், பென்சில்ஸ் இன்க்ரீசஸ்னால் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். நம்பர் ஆஃப் பென்சில் இன்க்ரீசஸ் மீன்ஸ் காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது ஆப்போசிட் வேர்டாக வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதிகமாகுது குறையுது, இது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ், இதுவும் இன்க்ரீஸ் இதுவும் இன்க்ரீஸ். ஸோ சேம் வேர்டு வந்ததுன்னா திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். தென் பிரின்சிபல் டு இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ பிரின்சிபல், அதாவது எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். அப்போ மோர் பிரின்சிபல் தென் மோர் இன்ட்ரெஸ்ட், ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். தென் ஆல்டிடியூட் ஆஃப் எ பிளேஸ் ஃப்ரம் த சீ லெவல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கும். சீ லெவல் அப்படிங்கிறப்ப சப்போஸ் இது வந்து ஒரு பிளேஸ்னு வையேன், இந்த பிளேஸில் இது வந்து சீ லெவல், இந்த சீ லெவல் வந்து இது ஆல்டிடியூட், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்டிடியூட், இந்த ஹைட்டு, இந்த ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து குறையும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆல்டிடியூட் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் என்ன ஆகும், டெம்பரேச்சர் லெஸ்ஸு. ஸோ தட் இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இந்த ரெண்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஒன்லி 2 and 3, ஒன்லி 2 and 3, சி வந்து கரெக்டான ஆன்சர். The following table is about Ercod Express running at average speed between Erode and Chennai. Observe the table and fill in the blanks. இங்கே டைம் கொடுத்துருக்கு, இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கொடுத்துருக்கு. 1 hourல 50 கிலோமீட்டர் போகுது, 2 hourல 100 கிலோமீட்டர் போகுது. ஸோ 3 hours 150 கிலோமீட்டர் போகும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 3 hours. Next question, by doctor's advice, Ravi reduced 5 kg of his weight in 30 days by walking at a uniform speed in a park daily. டெய்லியும் வந்து வாக்கிங் போகிறப்பல எவ்வளோ டேஸுக்கு போகிறப்பல 30 டேஸுக்கு போகிறப்ப. ஸோ வென் ஹி வாக் 30 days எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகுது, 5 kg வந்து ரெடியூஸ் ஆகுது. ஃபார் 30 days 5 kg மீன்ஸ் 30 5ஆல் டிவைட் பண்ணு, அப்போ எவ்வளோ வரும், 6 வருது. ஸோ 6 days வாக் பண்ணுறப்ப 1 kg ரெடியூஸ் ஆகும். இப்படி சொல்லி பாரு, 6 daysக்கு 1 kg, 12 daysக்கு 2 kg, தென் 18 days 3, 24 days 4, 30 days 5. ஸோ 6 days வாக் பண்ணால் 1 kg வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்னும் 8 kg வெயிட் குறையணும் அப்படின்னா எவ்வளோ மோர் டேஸ் ஹி ஹாஸ் டு வாக், இன்னும் அதிகமாக எவ்வளோ வாக் பண்ணணும். அப்போ இந்த 8ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ தான் இதுக்கு ரீசன் சொல்லியாச்சு. 6 நாள் தொடர்ந்து வாக் பண்ணால் 1 kg ரெடியூஸ் ஆகும். அப்போ 8 kg ரெடியூஸ் ஆகணும்னா 6 × 8 48 days. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 48. அடுத்தது பாரு, த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் எ பில்டிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அவங்களே சொல்லிட்டாங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் டேஸுக்கு
இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதில் இது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ மோர் ஒர்க்கர்ஸ், அதிகமாக ஒர்க்கர்ஸ் இருந்தால் லெஸ் டேஸில் குறைச்சிடலாம். வேலையாட்கள் அதிகமாக இருக்க அந்த நம்பர் ஆஃப் டேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து குறைச்சலாக இருக்கும். ஏன்? அதிகமாக ஒர்க் பண்ணுறப்போ டேஸ் வந்து கம்மியாகும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீசஸ் வென் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீசஸ். இதுதான் வந்து சரியான ஆப்ஷன். எதனால் அப்படின்னா நிறைய ஒர்க்கர்ஸு இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்லையா? நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீசஸ் when the building is smaller, number of days increases when the number of workers increases. அதாவது ஆப்போசிட் வேர்டு வரணும். இன்க்ரீஸ்னு வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீசஸ் when the workers அதிகமாக ஒர்க்கர்ஸ் இருக்கிறப்போ குறைச்சலான டேஸில் பில்டிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது கரெக்டு. தென் சாரா வாண்டட் டு செலிப்ரேட் பர்த்டே வித் 8 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க? 8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர்றாங்க. தென் ஆஃப்டர் ஷீ பாட் ஏ கேக் தட் ஷீ குட் ஷேர் த மேக்ஸிமம் ஆஃப் 400 grams பர் பீஸ். ஒவ்வொருத்தருக்கும் வந்து 400 grams கொடுக்குறாங்க. அதாவது 400 into 8ன்னு எடுத்தேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு 400 grams. ஃபார் 8 ஃப்ரெண்ட்ஸ் ஹீ ஹேஸ் டு ஸ்பெண்ட் 8 4s are 32 3200 gram வந்து ஷேர் பண்ணுறப்ப. தென் 2 more ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின்டு. இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின்டு. இப்போ 8 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க? 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 8 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கேக் வந்து 3000, டோட்டலாக 3200. இப்போ 10 பேர் வர்றதுனால நான் 10 பேர்த்துக்கு டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இதை 10ஆல் டிவைட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பீஸ் ஆஃப் வெயிட் கிடைக்கும்? 320 gram பீஸ் ஆஃப் வெயிட் வந்து கிடைக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் பி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? எது வந்து ட்ரூவாக இருக்கும்? த குவான்டிட்டி ஆஃப் பிரிஞ்சால். இப்போ கொஸ்டினில் கேட்டுக்குது எது ட்ரூ அப்படின்னு சொல்லி. குவான்டிட்டி ஆஃப் பிரிஞ்சால் அண்டு காஸ்ட் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது வந்து ராங். ஏன்னா பிரிஞ்சாலினுடைய குவான்டிட்டி அதிகரிப்போ காஸ்ட்டும் என்னாகும்? அதிகரிக்கும் இல்லையா? அப்போ அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். செகண்ட் ஒன், த பிரைட்னஸ் லூமன் ஆஃப் எ லேம்ப் அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுவும் ராங்கு. ஏன்னா நம்ம தள்ளி போக போக அந்த பிரைட்னஸ் என்ன ஆகும்? நமக்கு குறைச்சலாக தான் தெரியும். தென் த ட்ராவல்டு டைம் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ ட்ரெயின் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். the traveled time and distance of time. traveled time அப்படின்னா இப்போ ஒரு 3 hours ட்ராவல் பண்ணுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் என்னாகும்? அதுவும் வந்து அதிகரிக்கும். பட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கு? இன்டைரக்ட்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ராங். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். 1 hourக்கு 50, 2 hourக்கு 100, 3 hourக்கு 150 kilometer. இந்த மாதிரி டைரெக்டாக தான் ப்ரொபோஷனலாக இருக்கும். பட் கொஸ்டினில் இன்டைரக்ட் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் ராங். The diameter of a tube and the quantity of water discharged. இது வந்து கரெக்ட். இதுதான் சரியான ஆப்போஷன். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன்னா எவ்வளவு டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வாட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். In the following table, since the number and cost of erasers are directly proportional. கொஸ்டின்லேயே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் the constant variation k is, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் x/y = k. ஃபார் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் dpனா டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஐபினா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், xy = k. இதுதான் வந்து ஃபார்முலா. இது எக்ஸு, இது வந்து y. இங்கே பாரு, இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்குமா? இது கேன்சல் பண்ணால் 1/2, இது கேன்சல் பண்ணால் 1/2, இது கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ இதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? 1/2. When Ram alone works for an hour a day, he can complete the work in 10 days
If Raghu joined with him and both work for 2 hours, 1 hour ஒர்க் பண்ண an hour அப்படின்னா 1 hour 1 hour ஒர்க் பண்ணால் 10 daysல he complete the work. இப்போ 2 hours ஒர்க் பண்ணுறாங்க, அது எத்தனை பேர்? 2 பேர். போத் அப்படின்னா 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. Then in how many days the same work can be completed? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஆன்சர் வந்து 2.5. இது எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க்கர் ஹவர்ஸ் டேஸ் அப்படின்னு இருக்குது. ஒர்க்கர் வந்து ஒரு ஒர்க்கர் 1 hour 10 days ஒர்க் பண்ணுறப்பல, 2 ஒர்க்கர் 2 hours எக்ஸ் டேஸ் வந்து ஒர்க் பண்ணுறப்பல. இப்போ இதில் ஃபஸ்ட் பார்ட் பாரு, இந்த ஒர்க்கர் டேஸ் அவர் ஒர்க்கரும் டேஸ் இதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை எழுதிட்டு இதில் வந்து மோர் ஒர்க்கர் லெஸ் டேஸ். ஒர்க்கர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டேஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், நம்பர் ஆஃப் டேஸ் குறையும். அப்போ இன்டைரக்ட்லி இந்த மாதிரி ஆப்போசிட்டாக மோர் லெஸ் இப்படி ஆப்போசிட் வேர்டு வந்ததுன்னா இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இதை அப்படியே நம்ம எழுதிக்கணும். இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படிங்கிறப்போ லெஸ் டேஸ் அப்படிங்கிறப்போ 1/2 இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே வந்து லெஸ்ஸுங்கிற நம்பர் வருது. ஏன்னா நமக்கு ஃபார்முலா படி லெஸ் டேஸ் அப்படிங்கிறப்போ 1/2 அப்படின்னு சொல்லி வரும். அல்லது அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வேண்டாம், அதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இதுவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அப்படி தான் 1 ஹவரில் இவ்வளோ டேஸு, 2 ஹவர்ஸில் ஒர்க் வந்து டேஸ் வந்து குறையும். ஸோ மோர் ஒர்க் அப்படின்னு ஆப்போசிட் வேர்டு வந்துன்னா இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ இங்கே லெஸ் அப்படின்னு சொல்லி வருதா, லெஸ் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டில் எது லெஸ்ஸாக இருக்குது, இதுதான் லெஸ்ஸாக இருக்குது. அப்போ அதை மேலே போட்டு இதை வந்து கீழே போட்டணும். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு இந்த 1/2 இந்த 1/2 into 10. ஸோ இதை கேன்சல் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 2.5 days. Thank you.